வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நிலை குறித்து கண்காணிப்பதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை. மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதற்கு ஆளும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் சில தீர்மானம். பிலிப்பைன்ஸில் போஃபா சூறாவளியினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 540 உயர்வு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். 1998ஆம் ஆண்டு பூநகரி பகுதியில் காணாமற் போன விமானத்தில் பயணித்தவர்களின் உடல் எச்சங்களை தோண்டும் நடவடிக்கைகள் இன்றும் 2வது நாளாக தொடர்கின்றன. கடற்கரையை அண்மித்த பகுதி என்பதனால் மண்ணை தோண்டும் போது அதிகளவு நீர் சேர்வதாகவும் அவற்றை அகற்றியே அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதாகவும் அங்கிருக்கும் செய்தியாளர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்ட நீதிபதி, கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி, சிவில் விமான சேவைகள் உத்தியோகத்தர்கள், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், புவி சரிதவியல் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் குறித்த இடத்தில் இருப்பதாக அவர் கூறினார். பெக்கோ இயந்திரங்களின் உதவியுடன் மனித எச்சங்களை தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் கண்காணிப்பின் கீழ் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் உட்பட 55 பேருடன் பலாலியிலிருந்து ரத்மலானை விமான நிலையம் நோக்கி பயணித்த குறித்த விமானம் 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இரணித்தீவு கடலில் வீழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விமானத்திலிருந்து 31 பேரின் சடலங்கள் பூநகரியில் புதைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அவற்றை தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. கைது செய்யப்பட்டிருந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களில் 6 பேர் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட குறித்த மாணவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக யாழ் தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் தெரிவித்துள்ளார். ஏனையவர்களிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விடுவிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் யாழ் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரிடம் கையளிக்கப்படுவார்கள் எனவும் யாழ் தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூறியுள்ளார். இதேவேளை கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி நகர மத்தியில் இடம்பெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் பங்கேற்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் அனைவரும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவர்களின் கல்விக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்குடா நாட்டில் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நிலை குறித்து கண்காணிப்பதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அண்மையில் இடம்பெற்ற கைதுகள் தொடர்பில் தமது நிலையத்துக்கு இதுவரை 18 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதென ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி. கனகராஜ் தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் உரிய நடைமுறைக்கு அமைவாகவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய கைது செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையங்களுக்கு சென்று அவர்களின் நிலை தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் ஆராய உள்ளதாக யாழ் பிராந்திய இணைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். சட்ட ரீதியான கைது என்பதால் உரிமை மீறல் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் நலன் குறித்து ஆணைக்குழு அதிகாரிகள் தொடர்ந்து மேற்பார்வை செய்வார்கள் என டி. கனகராஜ் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதற்கு ஆளும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் தீர்மானித்துள்ளன. அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய வேண்டாம் என கோரும் மகஜர் ஒன்றை ஜனாதிபதியிடம் கையளிக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டதாக தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கூறியுள்ளார். இனங்களுக்கிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் பின்தங்கிய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யவும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தவும் மாகாண சபை முறைமை அவசியம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் சில தரப்பினர் மாகாண சபை முறைமை நீக்கப்பட வேண்டும் என குரல் கொடுத்து வரும் நிலையில் தாம் உள்ளிட்ட குழுவினர் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைமையை நீக்குமாறு விடுக்கப்படும் வேண்டுகோளை கவனத்திற்கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் கூறியுள்ளார். மாகாண சபை முறைமையில் பூரணப்படுத்தப்படாத சில பகுதிகள் இருந்தாலும் அதனை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவளிக்கும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சமசமாஜ கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், மலையக மக்கள் முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 10 அரசியல் கட்சிகள் மாகாண சபை முறைமைக்கு ஆதரவை தெரிவித்துள்ளதாக தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆஸ்திரேலிய விஜயத்துக்கு அந்த நாட்டில் உள்ள சில தமிழ் அமைப்புகள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த எதிர்ப்பு நடவடிக்கை குறித்து ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று தம்மிடம் வினவியதாக ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திசர சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய எதிர்ப்புகள் அனாவசியமானவை எனவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் மற்றும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் அழைப்பின் பேரிலேயே இலங்கை அணி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தாம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை அணி வீரர்களுக்கு ஆஸ்திரேலிய மக்கள் அமோக வரவேற்பு அளித்துள்ளதாகவும் கன்பராவில் நடைபெற்ற முதலாவது பயிற்சி போட்டியில் இலங்கை திறமையை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அர்பனத் திசர சமரசிங்க தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதல் தடவையாக இம்முறை சிட்னி விளையாட்டரங்கில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் இலங்கை அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நத்தார் பண்டிகைக்கு மறுநாள் ஆரம்பமாகும் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் விளையாடும் வாய்ப்பு இலங்கை அணிக்கு வழங்கப்பட்டுள்ளமை பெருமைக்குரிய விடயம் எனவும் ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் திட்டமிட்ட வகையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள சில நபர்கள் இலங்கையின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றமை துர்ப்பாக்கியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரின் உள்நோக்கத்தை உணர்ந்து அவர்களை புறக்கணிக்குமாறு தாம் ஆஸ்திரேலிய ஊடகவியலாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்ததாக அர்பனத் திசர சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசர் மீது குற்றப்பிரேரணை முன்வைத்தமை தொடர்பில் எந்தவொரு அரசியல் பின்னணியும் இல்லை என சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அஸ்கிரிய மகா விகாரையின் கீழ் இயங்கும் கலகாவில் உள்ள பிக்குகளுக்கான சிகிச்சை நிலையத்துக்கு வாகனம் ஒன்றினை அன்பளிப்பு செய்வதற்காக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன அஸ்கிரிய மகா விகாரைக்கு சென்றிருந்தார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்த ரகித தேரரை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது 80 லட்சம் பெறுமதியான வாகனம் ஒன்று ஆஸ்கிரிய மகாநாயக்க தேரரிடம் கையளிக்கப்பட்டது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் சுகாதார அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இது அரசியல் கட்சியின் செயற்பாடு அல்ல. இந்த யோசனை பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டது. அரசியலமைப்புக்கு அமையவே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதில் எந்தவித அரசியல் நோக்கங்களும் இல்லை. பாடநூலில் உள்ள விடயங்களை விட மாணவர்களுக்கு மனிதநேயத்தை கற்பிப்பதே காலத்தின் தேவையாக உள்ளது என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். ஆசிய மாணவர்களின் ஓவிய நிகழ்வான எனிகி பியஸ்டா ஓவிய போட்டியின் முதலாம் சுற்றில் தமது திறமைகளை வெளிப்படுத்திய 300 மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சித்திர பிரதர்ශන රාශියක් විවෘත කරන අවස්ථාවට දශක 3කට පෙර මම සහභාගී වෙලා තියෙනවා. ඒ අවස්ථාවල බොහෝ චිත්‍ර තිබුණේ යුද ටැංක්. பல ஓவிய கண்காட்சிகளின் அங்குரார்ப்பண நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் யுத்த தாங்கிகள், ஏவுகணைகள் மற்றும் யுத்தம் தொடர்பான ஓவியங்களையே காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது விஹாரைகள், பள்ளிவாசல்கள், கோவில்கள், அதிவேக வீதிகள், நகர அபிவிருத்திகளை பிரதிபலிக்கும் ஓவியங்களே காணப்படுகின்றன. சிறார்களின் எண்ணத்தை மாற்றும் வகையிலான ஓவியங்களே தற்போது காணப்படுகின்றன. மனித நேயம் உருவாகின்ற ஓர் இடமாக இலங்கை இன்று காணப்படுகின்றது. பாடநூல்களை கற்பதனை விடவும் மனித நேயத்தை கற்பது இன்றைய சிறார்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாகின்றது. වැඩි වැඩියෙන් මනුස්සකම ඉගැන්වීම විෂය කරුණු සියල්ලටම වඩා இலங்கையின் முதலாவது விண்வெளி கட்டுப்பாட்டு நிலையத்தை நிர்மாணிக்க தனியார் நிறுவனம் ஒன்று நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் முதலாவது செய்மதியை விண்வெளிக்கு அனுப்பிய தனியார் நிறுவனம் இந்த நிலையத்தை நிர்மாணிக்க உள்ளது. இதற்கான காணி பல்லேக்கலையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக குறித்த தனியார் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி விஜித் பேரிஸ் தெரிவித்தார். விண்வெளி கட்டுப்பாட்டு நிலையத்தின் நிர்மாண பணிகளை அடுத்த வருடம் ஜூன் மாதம் அளவில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்திற்கு சொந்தமான இடத்தினை நாம் இதற்காக தெரிவு செய்துள்ளோம். இதற்கான முறையான அனுமதி கிடைக்கும் வரை நாம் காத்திருக்கின்றோம். அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் நாம் எமது நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க உள்ளோம். 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் இந்த நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். இதன் பின்னர் விண்வெளி கட்டுப்பாட்டு நிலையத்தின் செயற்பாடுகளை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம். இதனூடாக உள்நாட்டு தொழில்நுட்பவியலாளர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படும். හැදුනම ඒ ස්ථානයේදීම ලංකාවේ ඉංජිනේරුවන්ට ඒ අංශේ පුහුණුවක් දීම.
2012 மிருகக்காட்சி சாலை வாரம் இன்று ஆரம்பமாகியது. இந்த தினம் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மிருகக்காட்சி சாலை வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கான நிகழ்வு தெஹிவளை மிருகக்காட்சி சாலையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் ஹேமா தர்மவர்தன தலைமையில் நடைபெற்றது. மிருகக்காட்சி சாலை வாரத்தின் 5 தினங்களும் 5 தொனிப்பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. முதலாவது நாளான இன்று மிருக தினமாகவும், நாளை பசுமை தினமாகவும், நாளை மறுதினம் நீரியல் வள தினமாகவும் பெயரிடப்பட்டுள்ளன. 4வது நாள் நிர்வாகத்தினருக்காகவும், 5வது நாள் பார்வையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினருக்கான வினோத தினமாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் அனுரடி சில்வா தெரிவித்துள்ளார். சிலாபம், மாதம்பை, தரண கிராம மக்கள் தமது கிராமத்தினை அண்மித்த மேலும் 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் ஒன்றிணைந்து இன்று காலை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 1 மணித்தியாலம் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பெக்கோ இயந்திரம் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார்.